வணக்கம். இந்த இயற்கை வைத்தியத்தில பார்த்தீங்கன்னா, இனிமே எடுக்கலாமான்ட்டு நெறைய கேள்விகள் வருது. இப்ப நம்முடைய உணவு பழக்கவழக்கங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி தேங்குறதுனால தான் நோய் வருதுன்னு சொல்றோம். அப்ப நீங்க வந்து ஒரு நாளைக்கு எப்படி கண் கழுவுறது, வாய் கழுவுறது மாரி தான் அது. இப்ப எடுத்துட்டீங்கன்னா, உடம்புல எங்கேயாவது தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் வந்து குடலுக்கு வந்து வெளிய வந்துரும். அதுதான் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா, அது பெரும்பீன்னு சொல்றாங்க. காதுல வர்றது குறும்பீன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க குடல்ல வரக்கூடிய கழிவுகள் நீங்க அன்றாடம் எடுத்து விட்டீங்கன்னா, நோய்ங்கிறது கிடையாது. அதுலயும் இயற்கை உணவு எடுத்தா இருந்தா நம்ம வந்து பெருசா தேவைப்படுவது இல்ல. இருந்தா உங்களுக்கு வந்து ரிஸ்க் கிடையாது. காரணம் என்ன நம்ம தேவையில்லாத சாப்பிட்டுருப்போம். தேவையில்லாத சரியா தூங்கியிருக்க மாட்டோம். இதெல்லாம் இருக்கும் பொழுது அத இருந்தா நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் ஈஸியா வந்து வாழ்க்கை வந்து சுலபமா ஓட்டிட்டு போலாம். இனிமே எடுக்கவே மாட்டோம்னா ரொம்ப கரெக்ட்டா சாப்பிடணும். அது முடியுமான்னா தெரியல. ரொம்ப கரெக்ட்டான இயற்கை உணவுகள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது. அப்படி சேர்க்க முடியல, பழ வகைகள் இதெல்லாம் சாப்பிட முடியலன்னா, கட்டாயம் இதெல்லாம் அத வச்சிருந்தா உங்களுக்கு வந்து அட்டாக் வருது, ஸ்ட்ரோக் வருது இது மாரி இதெல்லாம் வரவே வராது. இருந்தாலும் அளவுக்கு அதிகமான கழிவுகள் வந்து உடம்புல தேங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்த சொல்றது தான் அது. அதனால சைடு எஃபெக்ட்டோ நல்ல குட் பாக்டீரியாலாம் போயிரும். அப்படின்லாம் இருந்துச்சுன்னா இட்ஸ் ஓன் ரிஸ்க். எதுவுமே போகாது. உங்கள்ட்ட நெறைய அற்புதமா இருக்கு. 4 வாழைப்பழமும் ஒரு 2 கொய்யாப்பழம் சாப்பிட்டீங்கன்னா, எல்லா பாக்டீரியா நல்ல பாக்டீரியாலயும் நுழைந்துரும். அதெல்லாம் பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஹார்ட் அட்டாக் வர்றது நல்லதா? இனிமே அடுத்துட்டு வராம இருக்கிறது நல்லதா? எது வந்து உங்களுக்கு ரிஸ்க் ஃப்ரீ லைஃப். அதனால நம்ம 2யும் அது ஒரு நேச்சுரலா வரக்கூடிய வெற்றி காம்ப்ரமைஸ். ஒரு செயற்கையா கூடிய சிறிய விஷயம். அதனால வந்து பெரிய நோய்களோ எதுவோ கிடையாது. நீங்க அத எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் வர்றது கிடைக்கும். வர்றது வந்து உங்களுக்கு தினசரி நீங்க உணர முடியும். நீங்க எடுத்து பக்கத்திலேயே என்ன ஒரு ரூ. 300 இருக்கும். அத வாங்கி நீங்க கரெக்ட்டா தினசரி பழக்கப்படுத்திட்டீங்கன்னா, அல்லது தேவைப்படும் பட்சத்திலேயாவது எடுத்துக்கணும். நான் எடுக்கவே மாட்டோம்னு அடம் பிடிச்சோம்னா சேர்ந்து போகும். சேர்ந்தது எங்க போகும்? ஏதாவது உறுப்புல போய் தானே நிக்கும். ஒண்ணு லிவர்ல இருக்கலாம், இல்லன்னா கிட்னில இருக்கலாம், இல்லன்னா தலையில இருக்கலாம். இல்லன்னா நீங்க ரொம்ப கரெக்ட்டா சாப்பிடணும். காலையில சாப்பிட்டீங்களா? மதியம் இது இடையில எதுவும் திங்கக்கூடாது. 5 இட்லி சாப்பிட்டீங்களா? நைட்டுக்கு தான் போய் ஒரு கொஞ்சம் போல சாதம் ஏதாவது சாப்பிடணும். அப்படி இருந்தீங்கன்னா நோய் வராது. சமைச்சு பசி அதாவது அதுக்கு டைம் குடுத்துட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல. குறைவாவது சாப்பிடணும். எதுவுமே பண்ணாம நான் வந்து பசி எடுக்காம 3 நேரமும் கரெக்ட்டா சாப்பிடுவேன். சரியே கிடையாது. இனிமாக்கு என்ன வச்சிருந்தீங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீ லைஃப். நன்றி.